மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் திருச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் அவர்கள் அதை எதிர்க்கட்சி தலைவரை பற்றி சொல்றாங்க. நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்ல அவரவருடைய எண்ணம் அவருடைய நடைமுறை அதானே தவிர அதை சொன்ன போது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். முதலமைச்சர் வருகிற போது எதிர்க்கட்சி தலைவர் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அறநிலையத்துறை அமைச்சர் திடீரென்று எழுந்து முதலமைச்சர் வரும்பொழுது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே தெரிவித்தார்கள். இதில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா? அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அவரோடு கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். பேரவைத் தலைவர்களே, விதி எண் 55 கீழ் அந்த எந்த கவனம் கொடுக்கிறாங்களோ அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்ன பிரச்சனையே கிடையாது. அவை திசை மாறி போய் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மணி நேரம் 2 மானிய கோரிக்கை அதிக அளவுல நேரம் ஆகும். ஆகவே இனி எதிர்காலத்தில் இது ஒரு முன்னுதாரணமா இருந்துடக்கூடாது. ஆகவே எது குறித்து 55 கவனிப்பு இருக்கிறாங்களோ அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னா பிரச்சனையும் வராது. அது கவனத்தில் கொள்ளப்படும்.